அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கில் தகாத உறவுக்காக குழந்தைகளை கொன்ற அபிராமி ஆயுள் தண்டனைக்காக தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுக்கு பூபாலன் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள 3ஆம் கட்டளை அக்னீஸ்வரர் கோவில் தெருவை பகுதியை சேர்ந்தவர் விஜய். இவரது மனைவி அபிராமி. இவருக்கு அஜய் என்று 6 வயது மகனும் அதே போன்று கர்ணிகா என்று 4 வயது மகளும் இருந்தனர். அபிராமிக்கு அதே பகுதியை உள்ள பிரபல பிரியாணி கடையில் பணியாற்றி வந்த மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கு இடையே கள்ளக்காதலானது ஏற்பட்டது. இந்த நீண்ட நாள் இந்த பழக்கமானது ஏற்பட்டிருந்த நிலையில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த தனது குழந்தைகளை அபிராமியே பாலில் தூக்க மாத்திரை அதிகமாக அளவு கொடுத்தும் அதே போன்று தலையணை வைத்து அமைக்கும் கொடூரமான முறையில் கடந்த 18ஆம் ஆண்டு கொலை செய்த சம்பவமானது தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து அபிராமியையும் அதே போன்று அவர் கள்ளக்காதலனான மீனாட்சி சுந்தரையும் குன்றத்தூர் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கானது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. பின்னர் இந்த வழக்கானது காஞ்சிபுரம் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரான சசிரேகா வாதாடி வந்த நிலையில் விசாரணை முடிந்து இவ்வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஏற்ப கைது செய்யப்பட்ட அபிராமியையும் அதே போன்று அவர் கள்ளக்காதலும் மீனாட்சி சுந்தரையும் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் காஞ்சிபுரம் நீதிமன்றத்திற்கு போலீசாரால் அழைக்க வரப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி செம்மல் அவர்கள் இருவரும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் என முதற்கட்டமாக தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் இறுதிக்கட்ட தீர்ப்பும் வழங்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியிட்டிருந்தது. அதற்கு ஏற்றாற் போல வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரையில் சிறையில் வாழ்க்கை நாளை கழிக்க வேண்டும் என நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருந்தார். பின்னர் 5000 ரூபாய் அபராதம் தவறாமல் கட்ட வேண்டும், தவறினால் 3 ஆண்டு சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த சம்பவமானது தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது 2 குற்றவாளிகளுக்கு இந்த தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நீதிமன்ற வளாகத்தில் கடும் போலீசார் பாதுகாப்பானது நீடித்து வருகிறது.